குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மௌனத்தின் பின்னால் இருக்கக்கூடிய பெரிய சக்தி என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். மௌனத்திற்கு உண்மையாகவே மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றல் என்பது உண்டு. ஆன்மீக ஆற்றல் மட்டும் கிடையாது, மௌனத்தை தாண்டிய ஒரு உபதேசம் இந்த உலகத்திலேயே கிடையாது. சிம்பிளாக உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லி புரிய வைக்கணும்னா, சமாதி அடையணும், ஜீவ சமாதி ஆகணும், இறைவனின் தெய்வீக ஆற்றலை பெறணும், பரிபூரண அருளை பெறணும், நான் இந்த அண்டங்கள்லேருந்து வேறு அண்டங்களை போய் பார்க்கணும், நினைக்க முடியாத ஆன்மீக ஆற்றலை பெற வேண்டும், எது செய்ய வேண்டும் என்றாலும் யோகத்திலெல்லாம் மிகப்பெரிய யோகம் என்னென்னா மௌன யோகம்தான். ராஜயோகத்திலேயே மிகப்பெரிய உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா மௌனம் தான். இருக்கிறதுலே உச்சகட்ட உபதேசம் மௌனம் தான். அதுதான் இருக்கிறதுலே சக்தி. ஆனால் மௌனம் தான் இருக்கிறதுலே நம்மளால் பண்ண முடியாத விஷயம். முதல்ல வாய் பேசாமல் இருக்கணும், அப்புறம் மனமும் பேசாமல் இருக்கக்கூடிய அந்த உச்சகட்ட பயிற்சி தான் மௌன உபதேசம். மௌனமாக இருக்கும்போது நமது ஆற்றல் வெளியே நோக்கி செல்வது நிறுத்தப்படுகிறது. மௌனமாக இருக்கும்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனமும் பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த பழகுகிறது. இப்போ நான் பேசணும், இந்த உலகத்தில் எதை ஒன்று செய்யணுன்னாலுமே அதுக்கு ஒரு ஆற்றல் விரயமாகிறது. அந்த ஆற்றலை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? சுவாசத்துலேருந்து எடுக்கிறோம், தண்ணீர் குடிக்கிறதுலேருந்து எடுக்கிறோம், சாப்பிட்றதுலேருந்து எடுக்கிறோம், தூக்கத்துலேருந்து எடுக்கிறோம், ஆகாய சக்தி எடுக்கிறோம், பல விஷயங்கள், பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரிய ஒளியிலேருந்து எடுக்கிறோம். ஆனால் இந்த மௌனத்தில் இருக்கும்போது ஆற்றலை நீங்கள் எங்கிருந்தும் எடுக்க தேவையில்லை. ஆற்றல் உள்ளுக்குள்ளேயே உருவாகிறது. காரணம் என்ன அப்படின்னா, மௌனத்தில் இருக்க 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 உடம்பில் உள்ள அத்தனை செல்களும் சக்தி பெற்ற செல்களாக மாறுகிறது. அதனால தான் வள்ளல் பெருமானே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் யோகத்தில் நம்ம இருக்கும்போது, சகஜ மார்க்கத்தில் இருக்கும்போது, சகஜமாக பழகும்போது பேச்சை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்கள் என்று கூறுகிறார். இந்த மௌன விரதம்லாம் இருப்பாங்க, நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இந்த மௌன விரதம் இருப்பதற்குண்டான மாபெரும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பில் ஏதோ ஒரு நோய்கள் இருக்குது, பிரபஞ்ச சக்தி பத்தலை, பிரபஞ்ச ஆற்றல் பத்தலை, இல்லை இல்லாட்டினா மனம் ஒரு மாதிரி தடுமாறுது, ஒரு 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 கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மாதத்தில் ஒரு முறை மௌன விரதம் இருந்து பழகுபவர்கள் அந்த மன அமைதியை பெறுகின்றார்கள். எப்படி டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடம்பில் உள்ள மொத்த ஆற்றலும் ஹீலிங் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்பை சரி பண்ணுதோ, அதுபோல் பேசிக்கொண்டே இருக்கும் நாம் நமது ஆற்றலை விரயம் செய்கிறோம். அப்போ ஆற்றலை விரயம் செய்யக்கூடிய நாம் ஆற்றலை சேமித்து வைப்பதற்காக முதல்ல மாதத்தில் ஒரு நாள், அதுக்கப்புறம் 15 நாட்களுக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஃப் வீக்குக்கு ஒன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி மௌனத்தில் இருந்துட்டிங்கன்னா இது ஒரு நாளில் நடந்து நாளைக்கு முடிகிறதில்ல. பல மாதங்களாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி முடிப்பதற்காக எடுக்கப்படக்கூடிய பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது நினைத்து பார்க்க முடியாத ஆன்மீக ஆற்றலை பெற முடியும். டெய்லி 1 மணி நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி கிடைக்கிற சக்தியை விட நமக்கு மௌனத்தில் மிக மிக அதிகமான சக்தி கிடைக்கிறது. சிம்பிளாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பேசுனா எனர்ஜி லாஸ் ஆகுது, செயல் செஞ்சால் எனர்ஜி லாஸ் ஆகுது. ஆனால் இப்போ பாடி ஹெல்த்தியாக இருக்குது. ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யும்போது ஏன்னா பாடிக்கு கண்டினியூவாக ஏதோ ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும், ஸ்ட்ரெச் பண்ணணும், யோகா ஆசனங்கள் கம்பல்சரி பண்ணணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லது. ஆனால் மௌனமாக இருக்கும்போது ஆற்றல் என்பது விரயமாகாமல் ஆற்றல் என்பது சேமிக்கப்படுகிறது. உடம்பிற்கு தேவையான பிராண சக்தி மிக அதிகமாக கிடைக்கிறது. மௌனமாக இருக்க இருக்க அண்டத்தின் ரகசியங்கள் அனைத்தும் தானாக புரிய வரும். இது எப்படி அப்படின்னா, ஒரு டப்பாக்குள்ளே நீங்கள் அதிகப்படியான பொருட்களை வைத்து அடைக்கும் போது எப்படி அந்த டப்பாவை உடச்சிக்கிட்டு அந்த பொருட்கள் வெளியே வருமோ, அதுபோல் அதிகப்படியான ஆற்றல் உங்கள் உடம்பில் சேர்க்கப்படும் போது உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் ஹைட்டண்ட் லெவலில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹைட்டண்ட் பாசிபிலிட்டியை கொடுக்கும், அதிகப்படியான ஆற்றலை வெளிப்படுத்தும். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். அப்போ என்னென்னா, மூளையில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் பார்த்திங்கன்னா மிகச்சரியாக இயங்கும் போதே பல ஆற்றல் கிடைக்கும்னா, லூசி படத்தில் வர மாதிரி அது 100% வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா நினைத்து பார்க்க முடியாத பெரிய பெரிய விஷயங்களை ஒரு மனிதனால் செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரியான மூளை செல்களுக்குள் அதிகப்படியான ஆற்றல் நேர்மறையாக பாசிட்டிவாக போய் தங்கணும் அப்படின்னா மௌனமே சிறந்த உபதேசம். மௌனத்தில் இருக்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மூளையின் செல்கள் மிக அதிகப்படியாக எவால்வ் ஆகுது. அந்த ஆற்றல் மொத்தமும் ஒவ்வொரு செல்களுக்குள்ளே போகும்போது அது அனைத்தும் தங்கத் துகள்களாக மாறுகிறது, அருள் பெற்ற சக்தி துகள்களாக மாறுகிறது. அப்போ என்னன்னா, சராசரி மனித மூளைக்கு அப்பாற்பட்டு ஒளி உடல் சக்தியை பெற்று ஒளி உடலாக யோசிக்க ஆரம்பித்து விடுகிறது. சிம்பிளாக என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, எந்த பயிற்சியும் நம்ம பண்ணுறது எதற்காகனா, உடம்பை
மந்திரமாக மாற்றுவதற்காக, ஒளி உடலாக மாற்றுவதற்காக. அதுக்கு ஈஸியஸ்ட் வே என்னன்னா, சக்தியை தேக்கி வைக்கிறதுக்கு பேச்சை குறைப்பது, மௌனத்தில் இருப்பது. மௌனத்தில் இருக்கும்போது ஆற்றல் விரயமாகாமல் உடலில் உள்ள அனைத்து செல்களும் புத்துணர்ச்சி பெற்று மாபெரும் சக்தியாக மாறிவிடுகிறது. உடல் செல்கள் மட்டும் இல்லாமல் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம்ன்ற மாதிரி உங்களது இப்போது இருக்கக்கூடிய தேகம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று சேருவதற்காக மிகப்பெரிய சக்தியாக பயன்படுகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். மௌனத்திற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மிக மிக பெரிய ஆற்றல். நன்றி, வணக்கம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா பூட்டானில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.